ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு அதிசயம் நடக்கும் என் செல்லமே. உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது. ஒரு முறை கேள், இது சாயப்பாவின் உத்தரவு. உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்துள்ளேன். உன்னை ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ வெளி உலகில் வெளி தோட்டத்தில் சிரிப்பது போலவும் மனதிற்குள்ளேயே அழுது கொண்டும் இருக்கிறாய். உதட்டளவில் சிரிக்கின்றாயா, உள்ளளவில் சிரிக்கின்றாயா என்பது கூட எனக்கு தெரியாமல் இருக்குமா? எப்பொழுதும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். இதோ உன் எண்ணங்கள் தடுமாறும் போது உன்னை நல்ல பாதையில் நானே சொல்ல வைப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னுடன் தான் இருக்கிறேனே, பிறகு ஏன் கவலை? அப்போது உனக்கான ஆறுதல் தந்து வேதனையை போக்கும் வழியை நான் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனது அழுகுரல் கேட்டுதான் இப்பொழுது நான் பேச வந்துள்ளேன். தீய சக்திகள் உன்னை அண்டவிடாமல் இந்த சாயப்பாவை பார்த்துக்கொள், சாயப்பாவை நினைத்துக்கொள். உன் இல்லத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடமும் நான் எச்சரிக்கை தந்துதான் இருக்கிறேன். நீ எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான உன் மனதில் ஒரு தெம்பு பிறக்கும். ஒவ்வொரு நாளும் விடிந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் விடியலே வரவில்லை என்றுதானே கேட்கிறாய். உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தாங்கி அதையும் தாண்டித்தான் வந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஒரு சில வாய்ப்பை தவற விட்டிருக்கிறாய். கொஞ்சம் கொஞ்சமாய் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிற உன் வளர்ச்சியில் பொறாமை கொண்டவர்களாலும் சில எதிரிகளாலும் சூழ்ச்சி செய்யப்பட்டு அதிலும் நீ சிக்கி தவித்திருக்கிறாய். நாட்கள் என்னவோ நகர்ந்து போய் கொண்டிருப்பது போல்தான் இருக்கிறது. ஆனால் உன் மனசில் இருக்கிற வேதனைகளும் வலிகளும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வளம் கூட விரயமாகி விட்டுதான் இருக்கிறது. குடும்பத்தில் கூட அவமானமும் சண்டை சச்சரவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனால் மன நிம்மதியும் தூக்கமும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. இன்றைய தினத்தில் இருந்து நீ நினைத்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நகரப்போகிறது. என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் தொழிலில் வளர்ச்சியும் கை நிறைய மனமும் குடும்பத்தில் நிம்மதியும் மனது நிறைந்த வாழ்க்கையும் உனக்கு கொடுக்க போகிறேன் இந்த சாயப்பா. உன்னை வீழ்த்த நினைக்கின்ற அவர்கள் முன்னால் நீ நன்றாக வாழத்தான் போகிறாய். ஆகவே நீதியும் நேர்மையையும் கடைபிடி. யாரையும் மனதளவில் கூட கஷ்டப்படுத்தி விடாதே. என்னுடைய அருளால் உனக்கு வசதியும் வாய்ப்பும் கிடைக்கப் போகிறது என் செல்லமே. நீ படிப்படியாக முன்னேற வேண்டுமென்றால் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற மனசை வளர்த்துக்கொள். பசி என்று வருபவர்களுக்கு யாசகம் செய். இறைக்க இறைக்க சுரக்கிற கிணத்தை போலத்தான் கொடுக்க கொடுக்க உன் செல்வம் பெருகும். ஆகவே நான் சொல்வதை நம்பிக்கையோடு நினைத்து கொண்டிருந்தாலே போதும். உனக்கானது நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். ஏனென்றால் நான் சொல்லும் எல்லாம் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. அதே நேரத்தில் உன்னுடைய உணர்வுகளும் கருத்துக்களும் பேச்சுக்களும் மதிக்கப்படாத இடத்தில் நீ இருக்க வேண்டாம். உனக்கானவர்களோடு மட்டும் இரு. ஒருவர் உன்மேல் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது உயிரை காப்பாற்றுவதற்கு சமமாகும். நம்பிக்கையை உடைப்பது உயிரை கொள்வதற்கு சமமாகும். பிடித்தவர்கள் பேசவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். உன்னை பிடித்தால் நீண்ட நாட்களுக்கு உன்னிடம் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது தானே. அவர்களே வந்து பேசும் அளவிற்கு நான் பல வழிகளை வகுத்து காமிப்பேன். வெற்றி காரணங்களுக்கான வாழ்வின் உயர்வான காரியங்களை இழந்து விடாதே என் செல்லமே. இதோ சில நேரங்களில் சில இழப்புகளை எதை கொண்டு வீடு செய்ய முடியாது தானே. ஒவ்வொரு நாளும் விடிந்தாலே உனக்கான காரியங்களை செய்யவோ உன் லட்சியத்தை அடையவோ நேரம் போதாமல் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? சில முயற்சிகள் வெற்றி பெறும், சில முயற்சிகள் தோல்வி வரும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த வெற்றி தோல்வி இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை. ஆம் செல்லமே, முயற்சிக்கு மட்டும் தயங்கி விடாதே. முயற்சி செய்து கொண்டே இரு. நீ உன் பாதையை கல்லையும் முள்ளையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. பூக்களை தூவி உன் பாதையை வெற்றி பாதையாக மாற்றப் போகிறேன் உன் சாயப்பா. உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே.
இதோ உன் காத்திருப்புகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி கலங்காதே. உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு கிடைக்கும் விஷயமானது உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான நிம்மதி, உனக்கான உறவு, உனக்கான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் புதிய உறவை அன்புடன் ஏற்றுக்கொள். உன் பொறுமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைத்த பரிசு கிடைக்கப் பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய். நீ என்றும் என் ஆசையுடனும் உன் குடும்பத்துடனும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நன்றாக இருப்பாய் என் செல்லமே. நீ ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரை போராடு. நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள். நீ ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரை போராடு. அது கிடைக்கும் வரை. விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வியை வெற்றியோ கூட நீ கவலைப்பட வேண்டாம். அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே அதே நேரத்தில். ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே. தேவையற்ற எண்ணங்கள் நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகத்தான் இருக்கும். உன் உணர்வுகள், கருத்துக்கள், பேச்சுக்கள் மதிக்கப்படாத இடத்தில் நீ இருக்காதே. ஆம் செல்லமே, உனக்கானதை மட்டும் நீ தேர்ந்தெடு. இதோ நான் சொல்வதை எல்லாம் நீ கேட்டு நடந்துவிட்டால் உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பா. இதோ உன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கைக்கான புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய். பிறகு உன் மனதில் என்னை கூக்குரலிட்டு அழைத்தாலே போதும், ஓடோடி வருவேன். ஓம் சாய்ராம் என்று என்னை நீ அழைத்தாலே போதும், அல்லது மனதால் நினைத்தாலே போதும் என் செல்லமே. உன்னை தேடி ஓடோடி வந்து உனக்கானதை செய்ய தொடங்கி விடுவேன். பிறகு பார், நீ தொட்டது எல்லாம் துளங்கும் நேரமாகிவிடும். நன்மைகள் பல பல நடக்க உள்ளது. நல்ல நேரம் வந்து விட்டது. அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் பார்க்க போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு, வேத வாக்கு. இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள். திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரப்போகிறது. ஆம் செல்லமே, சந்தோஷமாக இரு. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும். இன்று இரவு அதிசயம் நிச்சயமாக நடக்கும். இன்று இரவுக்குள் இதோ உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று சொன்னேன் அல்லவா? இதை கேட்டுவிட்ட நேரத்தில் உனக்கானதெல்லாம் நல்லதாகவும் நீ நினைத்தது போல் எல்லாம் அதிசயங்களும் பல நடக்க உள்ளது. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என் செல்லமே. இது சாயப்பாவின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.